உன்னால இதை கூட செய்ய முடியலங்கிறப்ப அப்பாவோட அவ்வளவு பெரிய பிசினஸ் நீ எப்படி ஹேண்டில் பண்ற? அதோட எக்ஸாம்பிள் யார்கிட்ட சொல்ற? என்கிட்டயா? எனக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு உன்னோட எக்ஸாம்பிள்ஸ் புரியறதும் இல்ல, புரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ காட், எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் இரிட்டேட்டிங்கா? ஆக்சுவலி எஸ். என் எதிரில இருக்கிற ஆளை பொறுத்து தான் அது. அதை வச்சுதான் நான் இரிட்டேட் ஆகுறேன். யூ நோ தட்? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் உன் முன்னாடி நிக்கிறதால நீ ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கியா? ஆஃப் கோர்ஸ். அண்ட் யூ ஆர் நாட் சம்மன் ஸ்பெஷல், ஓகே? உன் முன்னாடி நிற்கும் போது எனக்கு இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்க. அப்புறம் இந்த வாட்டி அப்பா கையில இருந்து லட்டை பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவர்கிட்ட இருந்து லட்டை பறிக்காத, புரியுதா? ஐ எம் வார்னிங் யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமா லட்டு சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க. சோ சோ ஒரு நிமிஷம் இல்ல, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் குண்டா இருக்கேனா? எஸ், நீ குண்டாயிட்ட, லட்டு சாப்பிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, நீ நோட்டீஸ் பண்ணல நினைக்கிறேன். ஒழுங்கா கண்ணாடி போட்டுக்கோ. முன்ன விட கொஞ்சம் ஒல்லி ஆயிட்ட. வாட் a joke. ஒல்லி ஆயிட்டியா? நீ குண்டாயிட்ட, கண்ணாடிய பாரு. நான் குண்டாயிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நான் உன் கூட டான்ஸ் பண்ணும்போது உன் இடுப்புல கை வச்சேன். ஆனா உன் இடுப்ப பிடிக்கவே முடியல. ஏன்னா நீ இப்ப அவ்வளவு குண்டாயிட்ட. என்ன? நீ ரொம்ப ஓவரா பேசாத. இந்தா என் இடுப்புல உன் கை வச்சு பாரு. இப்ப ரொம்ப ஈஸியா பிடிக்கிற. இப்ப எப்படி பிடிக்கிறியா? மகேஷ் அங்கிள், மகேஷ் அங்கிள், நான் கரனுக்கு ஜோடியா இருந்தா எப்படி இருக்கும்? ஐ மீன், ஒருவேளை நீங்க விரும்பினா நானும் கரனும் ஒன்னு சேரணும்னு நினைச்சா நான் உங்களோட உங்க டீம் தான். சொல்லுங்க, நான் கரனுக்கு எப்படி இருப்பேன்? மகேஷ் அங்கிள் சொல்லுங்க. கேவலமா இருப்ப, போங்கிறது. எவ்வளவு அழகான சிரிப்பு. ஐம் ஷூர் பிரீத்தாவை தோக்கடிக்கிற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்ட இல்ல? அப்புறம் எதுக்கு சிரிக்கிற? ஏன்னா என் மண்டக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் பிரீத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக்க தர முடியும்னு நினைக்கிறேன். பெரிய அதிர்ச்சியை தர முடியும். நீ கவனிக்கல? அங்க ரூம்ல நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்து எப்படி மிரண்டு போயிட்டால. சோ அதனால ரூமுக்கு அப்புறம் லிவிங் ரூம்லயே ஒரு ட்ரெய்லரை காட்டிட்டா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிரீத்தா நம்மள லட்சம் முறை ஒன்னா பாத்துட்டா. அவ இதையும் பெருசா எடுத்துக்கல. ஒருவேளை அந்த மகேஷ் லூத்ராவ பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி நீ பெருசா ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா யூ ஆர் மிஸ்டேக்கன். நீ பிரீத்தாவை தோக்கடிச்சாகணும், அவ பவரை பறிச்சாகணும். ஆனா எப்படி பறிப்ப, என்ன பண்ணுவ, இத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், புரியுதா? நான் என்ன பண்றேன், எங்க பண்றேன், எப்ப பண்றேன், எப்படி பண்றேங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஐ அம் ஆன் இட். என்னமோ பண்ணி தொலை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் என்ன பண்ணணும்னு தெரியும். இதோ வந்துட்டா பிரீதா லூத்ரா. இப்ப அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தாகணும். இல்ல அதை இப்படியும் சொல்லலாம், பயங்கரமான அதிர்ச்சி. பிரீதா, உன்னை ஜெயிக்கிறதுல இருக்கிற சுகம் இருக்கே, அதுதான் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். உன்னுடைய காயத்துல உப்ப தூவும் போது எனக்கு கிடைக்கிற சுகம் இருக்கே, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு லெவலே இல்லை. எதுக்குமே அது ஈடாகாது.
அத்தை, ஆண்டி, வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் பா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா. இங்க பாருங்க, நேத்து என்னெல்லாம் நடந்ததோ அது ரொம்பவே தப்பு. உங்களுக்கே நல்லா தெரியும் எதனால நடந்ததுன்னு. நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு தப்பான டிசிஷனால, அதுவும் பிரீதா எடுத்த முடிவால. நீங்க பாத்தீங்கல்ல, மகேஷ் அங்கிள் உடல்நிலை எவ்வளவு மோசமாயிடுச்சு. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. அதோட மகேஷ் அங்கிளால நம்ம எல்லாருமே டென்ஷன்ல இருந்தோம். பர்த்டே பார்ட்டில எல்லாரும் முன்னாடியிலயும் நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு போச்சு. சரி, அசிங்கமாயிடுச்சு, பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா மகேஷ் அங்கிளுக்கு கஷ்டம் இருக்க கூடாதுல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் பிரீதா தான் காரணம். இவ பிடிவாதத்தால தான், இவ ஈகோ, இவ ஆட்டிடியூடால தான். யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலே தெரியல. மகேஷ் அங்கிளுடைய ஹெல்த் கண்டிஷனை பத்தி என் டாக்டர்கிட்ட கூட பேசினேன். அண்ட் டாக்டர்ஸ் வெரி கிளியர்லி ஸ்ட்ரிக்டா என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டாங்க. மகேஷ் அங்கிள் கிட்ட யாருமே போக கூடாதா. அது யாரா இருந்தாலும் சரி. டாக்டர்ஸ் இன்னொன்னையும் சொன்னாங்க, மகேஷ் அங்கிளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டை சுத்தமா தரக்கூடாது. காலையில சாயந்தரம் 2 வேளை சாப்பாடு, அதோட மருந்து. அத்த, மருந்த நீங்க தரலாம், ஆனா ஆண்டி நீங்க போக கூடாது. நீங்க மகேஷ் அங்கிள் கிட்ட சுத்தமா போக கூடாது. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்க அங்கிள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. அவருடைய மனைவி, நீங்க எமோஷனல் ஆயிடுறீங்க. எமோஷனல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல அவரை பிருத்வி, நான் எமோஷனல் ஆக மாட்டேன். நான் நிஜமா சொல்றேன். நான் கீழே மகேஷ் கிட்ட போணும். ப்ளீஸ் என்ன தடுக்காத. இதையாவது பண்ண விடு ப்ளீஸ் பிருத்வி. இல்ல, நாட் அலவுட். கண்டிப்பா இல்ல. பிரீதா என்ன தப்பு பண்ணாலும் அத நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். உங்களுக்கு இன்னொன்னும் தோணும், நான் அடிக்கடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், ஸ்ட்ரிக்டா இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நீங்க என்ன வெறுக்கவும் செய்யலாம். ஏன்னா ப்ரீவியஸ்லி பிரீதா உங்களை அலோவ் பண்ணல, அதனால அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தோணும். பட் இந்த எண்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ரிசல்ட் என்ன ஆச்சு? மகேஷ் அங்கிளுக்கு தான் கஷ்டம். மொத்த குடும்பமும் இப்ப சஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு, அதுவும் இவளால. சோ ப்ளீஸ், மகேஷ் அங்கிளுக்கு மருந்து கொடுக்க அத்தை போகலாம், கிருத்திகா கூட போகலாம், ஷர்லின் கூட போகலாம். ஆனா நீங்க பிருத்வி ப்ளீஸ். வெயிட், ப்ளீஸ், நீங்க போவே கூடாது ஆண்டி. இல்ல பிருத்வி ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத ப்ளீஸ். நான் அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்க எடுத்து சொல்லுங்க. நான் ஏன் இதை பண்றேன்? யாருக்காக பண்றேன்? இந்த குடும்பத்துக்காக பண்றேன், மகேஷ் அங்கிளுக்காக பண்றேன். நான் மகேஷ் அங்கிளுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க அண்ணி, மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. பிருத்வி சொல்ற எல்லா விஷயமும் ரொம்ப சரியா இருக்கு. டாக்டர் தான் சொல்லிருக்காருல்ல, அண்ணாக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அண்ணி, நீங்க அண்ணாவை பார்த்து எமோஷனல் ஆயிடுவீங்க. உங்களை இந்த நிலைமையில பார்த்து அண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. ஐம் சாரி அண்ணி, ஐம் சாரி அண்ணி. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, ப்ளீஸ் முயற்சி பண்ணுங்க அண்ணி. ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மகேஷ் அங்கிள் குணமாயிடுவாரு. நான் தான் இருக்கேன்ல. மகேஷ் மாமாவோட நிலைமை அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்ல. யாரையும் போய் பார்க்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவரை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு இவனா சொல்லுவான். இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா இது? லிவிங் ரூம்ல நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறேன்னு கேட்ட. இப்ப நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு சிரிக்கிற? உன் சிரிப்புக்கு பின்னாடி எந்த லாஜிக்கும் இல்ல, ஆனா என்னோட சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சாலிட் ரீசன், லாஜிக் எல்லாமே இருக்கு. என்ன லாஜிக் அது? என்ன ரீசன் அது? நம்ம லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சாலிட் ரீசன், அதாவது சொல்யூஷன். என்ன ரீசன், என்ன சொல்யூஷன் சொல்லு. ரீசனை சொல்லவா? யாரை பார்த்து நான் பயந்துகிட்டு இருந்தனோ, யார் என்ன உன்னோட சேர்த்து என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னாலோ அவளை தோக்கடிக்க சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நாம இல்ல, அவதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவா. அதாவது பிரீதா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. நான் அதத்தான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி சொல்லு, என்ன சொல்யூஷன்? அதுக்கு நீ உன்னோட மைண்டை யூஸ் பண்ணணும். நீ என்ன நினைக்கிற? இங்க 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 ஏதாவது கேமரா பிளேஸ் ஆயிருக்கான்னு எதுக்கு ஃபுட்டேஜை தின்னுகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட தெளிவா தானே கேக்குறேன், என்ன சொல்யூஷன் அதை தெளிவா சொல்லு. ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகாத. நான் ஒன்னும் சாதாரண மாஸ்டர் மைண்ட் இல்ல.
ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். சுத்தி வளைச்சு எது வந்தாலும் சொல்றது நமக்கே ஒண்ணும் புரியாது, ஆனா கேக்குறவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் நினைக்க வேண்டியது. எனிவே நான் என்னோட புது லாயர் கிட்ட பேசிட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரீதா கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கோ, அதாவது எந்த பேப்பர்ஸ்ல அந்த பிரீதா இந்த லூத்ரா மேன்ஷனோட முதலாளின்னு எழுதியிருக்கோ, அதாவது மகேஷ் லூத்ரா பிசினஸ்ல இனிமே எது நடந்தாலும் பிரீதாவுடைய சைன் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தார்ல, அந்த பேப்பர் நமக்கு வேணும். நமக்கு அந்த பேப்பர்ஸ் கிடைச்சிட்டா அந்த பேப்பர்ஸ்ல பிரீதாவுடைய பெயரை எடுத்துட்டு